ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட டாடா பஞ்ச் ஈவி இருக்கு. ஸோ இதான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப் காம்பேக்ட் எஸ்யூவியில் வர ஈவின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய்வர்க்ஸ் டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சேலம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டர்ஸ்லேருந்து இந்த கார் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை டெஸ்ட்டே பண்ணாலும் கண்டிப்பாக சேலம்ல இருக்க ட்ரூ சாய்வர்க்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இதான் நமக்கு காரோட கீழே நம்ம லாக்கிங் அண்ட் பூட் ஓன் பண்ணிக்கலாம். ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட். அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு 50 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் 10 to 80% நமக்கு 56 minutes சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த காரில் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு எல்இடி டிஆர்எல் கனெக்ட் பண்ணுற மாதிரியே வந்தது. அண்ட் ஹெட்லாம்ப் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப் செட்டப். இது நம்ம ஆல்ரெடி நெக்ஸான் ஈவியில் பார்த்துருப்போம். கீழே பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லாம்ப்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் ஏர் கர்ட்டினும் ஃபங்க்ஷனான ஏர் கர்ட்டின்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த கலர் பார்த்தோம்னா அந்த ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கலர். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸான் ஈவிலே பார்த்துருப்போம். செம்ம அட்ராக்டிவான ஒரு கலர்னு சொல்லலாம். பம்பருமே நமக்கு ஐசி இன்ஜினுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா நமக்கு இந்த காரில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபுட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு எம்பவர்ட் ப்ளஸ் வேரியன்ட். ஸோ இது நமக்கு 35 kWh பேட்டரி பேக் வந்துடும். 90 kW மோட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தோம்னா நமக்கு 421 km கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து இப்போ புதுசாக பேட்டரி பேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது இல்லாமல் 25 kWh பேட்டரி பேக்கும் வந்துடுது. ஸோ பேனட்டும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. நம்ம நார்மல் பஞ்சில் பார்க்குற மாதிரி தான் நல்ல ஒரு ஹெவியான கார் தான். அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் 16 inch அலாய் வீல்ஸ் வந்துடுது. 195 60 ஆர் 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. இந்த அலாய் வீலோட டிசைனும் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஈவி அப்படிங்கிற பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஓஆர்எம்ஸ் நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் வந்துருது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா அந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துட்றாங்க. ஸோ சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி தான். 2445 mm வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். 350 mm வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி இந்த காருக்கு நமக்கு இருக்கு. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா நமக்கு ஷார்க் ஆண்டனாவும் கொடுத்துறாங்க. சன்ரூஃப் வந்துருது. ரூஃப் ரேல்ஸும் கொடுத்துறாங்க. ஒரு நார்மல் சைஸ்ல சன்ரூஃப் தான். பஞ்ச் ஈவி அப்படிங்கிற பேஜிங் நமக்கு வந்துருது. ஸோ இந்த பஞ்ச் ஈவி மட்டும் இல்லைனா நம்ம நார்மல் பஞ்ச் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ரியரில் நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துறாங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. பம்பர் போர்ஷனும் நமக்கு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் லைட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. பூட் ஸ்பேஸ் நம்ம நார்மல் பஞ்சில் பார்க்குற மாதிரியே 366 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு இதில் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த சார்ஜர் கிட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். என்னதான் ஈவி காராக இருந்தாலும் இந்த பூட் ஸ்பேஸில் அவங்க காம்ப்ரமைஸே ஆகலை அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயம். அண்ட் ரிஃப்ளெக்டர் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு ரியர் வீல் டிஸ்க்கும் வந்துடும். ஏன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்லாம் இருக்கிறதுனால நமக்கு இந்த காரில் ரியர் வீல் டிஸ்க்கும் கொடுத்துறாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் நல்ல ஒரு அடிஷனே சொல்லலாம். நம்ம நார்மல் பஞ்சில் பார்க்குற மாதிரியே டோர் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு டோர் பேட்ஸ் நமக்கு ஒரு ஒயிட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியரில் தான் வருது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு நல்ல பெரிய டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 liter போர்ட்லாம் இதே வைக்கலாம். அண்ட் ஹார்ட் டச் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் சீட்ஸுமே பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிரே அண்ட் பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கிரஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு பேட்டரி பேக் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெக் ரூம் நீளமாக நல்லா தாராளமாகவே இருக்குது. எனக்கு இந்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டு இப்போ நான் கொஞ்சம் பின்னால் தான் வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அண்ட் அனதை சப்போர்ட்டும் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அளவுக்கு வர மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு லாங்கான சீட் தான். அண்ட் ஹெட் ரூமே பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7". இந்த இடத்துல அவங்க ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நார்மல் இந்தியன் பீப்புள் ஹைட்ஸ் வச்சு பார்க்கும்போது கரெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் சன்ரூஃப் இந்த காரை நமக்கு வந்துடும். டேஷ்போர்ட் தான் மெயினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் வந்துருது. ஆர்ம் ரெஸ்ட்டும் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு 3-point சீட் பெல்ட்ஸ் வந்துருது. ஸோ அதனால எல்லா சீட் பெல்ட்டும் இப்போ எங்கேஜாக இருக்கு. ரியரில் யாரும் உட்காரல, பட் இருந்தாலுமே அது இந்த பீப் வந்துட்டே இருக்கும். ஸோ அதான் பார்த்தோம்னா நமக்கு ஆம்ரெஸ்ட் இதில் கப் ஹோல்டர் இல்லை, பட் ஆம்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் சீட்ஸ்லேயே நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில்வர் கலரில் ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சீட்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கவர் எடுத்துருவோம். ஸோ சீட்டோட பேட்டர்னிங்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ 2 பேருக்கான ஸ்பேஸ் தாராளமாக இருக்குன்னு சொல்லலாம். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. நம்ம நார்மல் பஞ்சில் பார்க்குற மாதிரி அதே சைஸ் தான். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் வந்து முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் கார் நல்லா ரோபஸ்டாகவே இருக்குது. நமக்கு அந்த டோர்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறப்பே அவ்வளோ ஒரு தட் தெரியுதுன்னு சொல்லலாம். அண்ட் நல்லா இருக்குது கைஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நமக்கு எலக்ட்ரிக் மோட்டர் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சீட்டுக்கு 2 சீட்டுமே சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட் நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனும் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நம்ம நெக்ஸான் வீலை பார்த்து அதே ஸ்டியரிங் வீல் இங்கே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு இலுமினேட்டட் டாடா லோகோ கொடுத்துறாங்க. நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஈவி அப்படிங்கன்னா நமக்கு பெருசாக சவுண்ட் எதுவுமே கிடையாது, அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலிமினேட்டட் டாடா லோகோ வந்துருது. ரைட் சைடில் பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே வந்துருது. அண்ட் வியூ சேஞ்ச் பண்ணுறோம்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா ஒரு 10.25 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது பார்த்தோன்னா இப்போ வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3 வியூ கொடுக்குறாங்க. இது நமக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு வியூ அண்ட் இது நமக்கு இன்னொரு வியூன்னு சொல்லலாம். ரேஞ்ச் பார்த்தோம்னா இப்போ நமக்கு 47% சார்ஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 170 kilometers ரேஞ்ச் காமிக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்கும். கீழே பார்த்தோம்னா நமக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது. ஸோ இது லெவல் 1ல இருக்கு. ஓடோமீட்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்கு. அண்ட் எனர்ஜி அனாலிட்டிக்ஸ், மீடியா, நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன், எனர்ஜி ஃப்ளோ, செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துறாங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபுல் மேப் வியூவும் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம வேணா அந்த ஃபுல் மேப் வியூவும் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம். நம்ம நார்மல் பஞ்சில் ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் தான் வரும். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டாடா காஸ்ட்டில் பார்த்த மாதிரி ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது தவிர அமேசான் அலெக்ஸா, நமக்கு ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர் அந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லா லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்கேடிவி ஆப்பும் நமக்கு இதில் வந்துருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஈவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டோம்னா நமக்கு ஈவிக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஈவி காருக்குன்னு இதெல்லாம் ஸ்பெஷலாக வருது கைஸ். மூட் லைட்டும் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. ஒரு ப்ளூ, க்ரீன் அண்ட் எல்லோயிஷ் கலர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு மூட் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு தீம்ஸ் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். 360 degree பார்க்கிங் கேமராவும் இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 3D வியூவும் பார்த்துக்கலாம். அண்ட் பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. இந்த போகிற டாடா காசில் எல்லாத்துலேயுமே பயங்கரமான ஒரு கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டெமோ வந்துடும். வாட் 3 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த கார் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஒயிட்டிஷ் ஃபினிஷ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த கன்சோலே ஃபுல்லாக இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லி டச்சில் வந்துடுது. லாக்கிங் அன்லாக்கிங் அதில் பண்ணிக்கலாம். 360 degree பார்க்கிங் கேமரா நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆன் ஆயிரும். அண்ட் இது தவிர நமக்கு பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல அந்த சார்ஜிங் பாயிண்ட் இதுலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபாலம்ஸ்க்கான டச் இந்த இடத்துல வந்துடுது. ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருந்தது. 12 volt சார்ஜிங் சாக்கெட், USB-A அண்ட் USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த போர்ஷன் இப்போ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு இதுவும் நெக்ஸான் ஈவிலேருந்து வருது. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட்ஸ் வந்துடும். இப்போ ரிவர்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்க்கிங்கில் இருக்கிறதுனால நம்ம இப்போ சேஞ்ச் ஆகாது. நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி பண்ணால் தான் இது சேஞ்ச் ஆகும். அண்ட் இது பார்த்தோம்னா ஸ்போர்ட் மோட்கான பட்டன், இக்கோ மோட்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துறாங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் வந்துருது. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு தனியாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு கீனா 2 கீமே தாராளமாக உட்காருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க டிரைவருக்கு. இது கடையிலும் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஏசியோட த்ரோவும் நல்லா தான் இருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு எம்பவர் ப்ளஸ் வேரியன்ட், டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்னே சொல்லலாம். இதில் வந்து நமக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துறாங்க. 360 degree பார்க்கிங் கேமரா வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துறாங்க. சன்ரூஃபும் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ ஒரு சின்ன சன்ரூஃப் தான், பட் இந்த குட்டி காருக்கு இந்த சன்ரூஃப் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு மிரர் இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மிரர் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹார்ட் டச் மெட்டீரியல் தான் கைஸ், பட் நல்ல ஒரு குவாலிட்டினே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே அந்த ட்ரை ஆரோ பேட்டர்ன் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நம்ம கூல்டு க்ளோ பாக்ஸ் இந்த எம்பவர் ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்துருது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா லைட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுவுமே தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரைனோசரஸோட ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ டாட்டா வந்து கண்டிப்பாக இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரீஜன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு 4 ரீஜன் மோட்ஸ் கொடுக்குறாங்க. 0, 1, 2, 3. ஸோ 0 வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே கிடையாது, அப்படியே ரீஜனே ஒர்க் இருக்காது. 1, 2, 3ங்கிறது நமக்கு மோட் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா லெவல் 2ல இருக்குது, இது லெவல் 3. ஸோ இதான் 3 மோட்ஸ் கொடுத்துறாங்க. நம்ம வேணா 0ல கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரீஜன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக நான் இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த பஞ்ச் ஈவி டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிங் பிரேக் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிட்டி மோடில் தான் நம்ம டிரைவ் எடுக்கிறோம். ரீஜன் பார்த்தோம்னா லெவல் 1ல இருக்குது.
ஸோ 0, level 1, level 2, level 3 இந்த மாதிரி 4 ரீஜன் கொடுக்குறாங்க. 0 வந்து நமக்கு ரீஜன் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஈவி அப்படிங்கிறதுனால நமக்கு சவுண்டே சுத்தமாக இல்லை, அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பேசஞ்சரில் நம்ம யாருமே இல்லைனாலும் நம்ம வந்து சீட் பெல்ட் என்கேஜ் பண்ண மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா அது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சிட்டி மோட்லேயே பாருங்கள் நல்லா அக்ரெசிவாக தான் இருக்குது. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிப்பிக்கல் இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே தான். அண்ட் இந்த பேட்டரிக்கு பார்த்தோன்னா எனக்கு IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 25 kWh அண்ட் 35 kWh பேட்டரி பேக். ஸோ 2 பேட்டரி பேக், நார்மல் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. பேட் ரோட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து நமக்கு அந்த பேட்டரி பேக்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் கொடுத்துருக்காங்க, பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரீஜன் மோட் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நான் 3rd லெவலில் வைக்கிறேன். நான் எக்ஸிலேட்டர் வந்து கால் எடுக்கிறேன், கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஒரு ஹால்ட்டுக்கே வந்துடும் போல். அரௌண்ட் ஒரு 6 பக்கமாக க்ரூஸ் ஆகுது. ஸோ அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பாருங்கள், நான் ஒரு கொஞ்சம் பேட் ரோடாக இருக்குது. அண்ட் 350 mm வாட்டர் ரைடிங் கெப்பாசிட்டி இந்த காருக்கு நமக்கு வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கு எந்த இடத்துலையுமே ப்ராப்ளம் இல்லை. சிட்டி மோடில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்போர்ட் அண்ட் சிட்டி எக்கானமி மோட், ஸோ 3 மோட் கொடுத்துட்றாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸும் நல்லா சின்னதாக இருக்கிறதுனா நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஜாயாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பெருசாக லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்லாம் நம்ம பண்ண வேண்டாம், ஏன்னா குட்டி கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்ன தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பழகிட்டு இருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அந்த காரை ட்ரைவ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் எக்ஸ்லேட் வந்து கால் எடுத்தாலும் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் பார்த்தோன்னா நம்ம ஹில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அந்த ரீஜென்ரேஷன்லேருந்து வர எனர்ஜியை பேட்டரிக்கு அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் 25 kWh பேட்டரியில் பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 82 PS அந்த ரேஞ்சில் ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் டார்க் பார்த்தோம்னா 114 Nm ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த 35 kWh பேட்டரி பேக் பார்த்தோம்னா நமக்கு 122 PS அண்ட் 190 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் கொடுத்துருக்காங்க. 25 kW 60 kW மோட்டர் கொடுத்துறாங்க. 35 kWh பேட்டரி பேக்கில் நமக்கு 90 kW மோட்டர் கொடுத்துட்றாங்க. பேட் ரோட்ஸ் ஓகே தாங்க. இந்த சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஃபீச்சர் வைஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், வென்டிலேட்டர் சீட்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM, அண்ட் நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 6 ஏர் பேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை இந்த பஞ்சிவியில் வாரி தெளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். வேரியன்ட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸ்மார்ட் ப்ளஸ், அட்வென்ச்சர், எம்பவர்ட் அண்ட் எம்பவர்ட் ப்ளஸ், ஸோ இந்த மாதிரி 5 வேரியண்ட்டில் வருது. இதில் நமக்கு சன்ரூஃபும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் நமக்கு பெருசாக அந்த சவுண்டுமே உள்ளே கேட்கல, ஏன்னா ஈவி அப்படிங்கிறதுனால நமக்கு இன்ஜின் சவுண்ட்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சஸ்பென்ஷனுமே நல்லா நாய்ஸ்லெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகுது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் ஃபீட்பேக்கும் பார்த்தோம்னா நல்லா இருக்குது, நல்லா நம்ம கூட கனெக்டடாகவே இருக்குது. ஸ்லோ ஸ்பீச்சில் நல்லா லைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹைவேக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 0 to 100 வந்து 9.5 செகண்ட்ஸில் ரீச் ஆகும்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்பீட்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸான் ஈவிக்கு கண்டிப்பாக ஒரு கசின் பிரதர் மாதிரி தான் இருக்குது இந்த டாடா பஞ்ச் ஈவி. ஸோ வித்தின் நோ டைம் நம்ம 100 ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த மாதிரியான ஸ்பீச்லேயும் நமக்கு கேபின் இன்சுலேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் நாய்ஸ், வின் நாய்ஸ்லாம் பெருசாக நமக்குள்ளே ஃபில்டரே ஆகலை. சீட்டிங் பொசிஷனே நல்லா கமாண்டிங்காக இருக்குது. எப்படி இந்த ஒரு காரில் வந்து இவ்வளோ கமாண்டிங்கான ஒரு சீட்டிங் பொசிஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ட்ரைவ் கொடுக்குதுன்னே சொல்லலாம்.
அண்ட் இது தவிர ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் கொடுத்துட்றாங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த கார் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துறாங்க, ABCBD வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் இந்த கார் நமக்கு வந்துடுது. ஸோ பேட்டரிக்கு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், IP67 ரேட்டிங் வந்துடும். ஸோ ஒரு யூனிக்கான கார்னு சொல்லலாம் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம ஈவின்னு போனாலே ஒன்று ஹேட்ச்பேக்கில் இருக்கும், இல்லை எஸ்யூவியில் கொடுத்துருப்பாங்க. சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் ஈவி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னுமே நமக்கு சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் ஈவிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீச்சில் நமக்கு ஸ்டியரிங்கில் வெயிட் அடிஷன் நல்லாவே தெரியுது. நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த பேட்டரிக்கு பார்த்தோம்னா நமக்கு 8 years or 1,60,000 kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் கம்ப்ளீட்லி ஒரு நியூ பேட்டரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டெவலப் பண்ணதே வந்து எதுக்காகனா நமக்கு ரேஞ்ச் மேக்ஸிமைசேஷன் அண்ட் ஆல்சோ இதோட ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5G டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவால்காம் சிப் வந்து யூஸ் பண்ணி 5G டெக்னாலஜியும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம இந்த வாட் 3 வேர்ட்ஸ், ஹே டாட்டா அந்த மாதிரி விஷயம்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 அதாவது வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு ஹே டாட்டா மட்டும் இல்லாமல் அமேசான் அலெக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹே அலெக்ஸா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓகே கூகுளும் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஆப்பிள் மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஹே சீரியும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸுமே நல்லா தான் இருக்குது. நம்ம லைட்டாக அது மேலே கால் வச்சாலே போதும், நல்லா சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். அதை எடுத்த உடனே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சடார்னு நின்றுடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்குவீங்க. ஸோ டிரைவிங் வந்து கண்டிப்பாக எஃபர்ட்லெஸ் வைஸ். ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த லாங் ரேஞ்ச் வேரியண்ட்டுக்கு 421 kilometers கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 300 kilometers ரியல் வேர்ல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா EV காஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கிளைம் பண்ணுறத விட 100 kilometers கம்மியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு 300 ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வந்து இந்த காருக்கு டீசெண்டான ஒரு நம்பர்ஸ் தான். அதாவது 25 kWh பேட்டரி பேக்கில் பார்த்தோம்னா நமக்கு 315 kilometers ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம 200 to 220 kilometers ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்க்ளைன்லாம் நமக்கு பெருசாக ப்ராப்ளமே இல்லை, அசால்ட்டாக இழுத்துட்டு போகுது. நம்ம ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் லெவல் 1ல் வச்சிடலாம். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக பிரேக் பண்ணுது. ஸோ பாருங்க, நான் ஆக்சுவலாக பிரேக்லேயே கால் வைக்கல. ஸோ அப்படியே லைட்டாக பிரேக் பண்ணிட்டே போகுது. அண்ட் நமக்கு இது சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் கொடுத்துறாங்க. நம்ம இப்போ சப்போஸ் ரைட் சைட் இண்டிகேட்டர் போகிறோன்னா ரைட் சைட் வியூ வந்துடும், லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் போனால் லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் வியூவும் வந்துடும். ஸோ அந்த கேமரா மூலிமா அது ஒர்க் ஆகுது. நம்ம இந்த இடத்துல யூ-டர்ன் போட்டுக்கலாம். ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஸ்டியரிங் எஃபர்ட்லெஸ்ஸாக ரீசென்டர் ஆகுது, அப்படியே டக்குன்னு ரீசென்டர் ஆகுது, நல்லா இருக்கு. அண்ட் பேட்ரி, அதாவது சார்ஜிங் டைம்னு பார்த்தோம்னா நமக்கு 50 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா நமக்கு 10 to 80% ஜஸ்ட் 56 minutesல சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, லைக் நம்ம இப்போவே வந்து அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது வந்து எதுக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹோட்டலில் போய் அந்த சாப்பிட்ற டைமில் அந்த 50 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி 56 minutesல 10 to 80% போடுறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம பெட்ரோல் டீசல்னால் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutesல நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். EV காருக்கு ஒரு மோஸ்ட்டாக இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு அந்த சார்ஜிங் டைம் தான். ஸோ அதையுமே இதில் சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 50 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஓகே தான், நல்ல ஒரு விஷயம் தான். மேக்ஸிமம் 1 hourல 10 to 80ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஐசி இன்ஜின் பஞ்ச் பார்த்தோம்னா நமக்கு 5 star ரேட்டிங் வாங்கிச்சு குளோபல் என்கேப்ல. இதுவுமே ஸோ அதே ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பேக் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா டேமேஜஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 layers பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு பெருசாக உள்ள ஃபீல் ஆகல. நம்ம கிராஸ் பண்ணுறோன்னு தெரியுது, கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான், பட் இருந்தாலுமே அது ஈஸியாக கிராஸ் பண்ணிடுது. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோம், திரும்ப லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஸ்டெச் கிடைச்சா அக்ரெசிவாக லான்ச் பண்ணுவோம். ஸோ 0 to 100 நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஸ்போர்ட் மோடில் அந்த பவர் டெலிவரி வந்து நல்லாவே இருக்குது, அதாவது ஒரு அக்ரெஷன் தெரியுது. 120 மேக்ஸிமம் ஒரு 12 to 13 செகண்ட்ஸ் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் லெவல் 1 ரீஜென்ரேஷன் இருக்கிறதுனால நம்ம லைட்டாக அது மேலே கால் வச்சாலே நமக்கு வந்து அந்த பிரேக்கிங் புல் வந்து நமக்கு தெரியுது. நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா நமக்கு 10.99 lakhsல ஸ்டார்ட் ஆகுது பேசிக் ஸ்மார்ட் வேரியன்ட். அண்ட் டாப் அண்ட் எம்பவர் ப்ளஸ் பார்த்தோம்னா நமக்கு 14.50 lakhs வருது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். நான் ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் இவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எஸ்யூவியில் ஒரு இவி வேணும், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் ஒரு இவி வேணும், சிட்டிக்குள்ளே நீங்கள் மோஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவீங்க, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் வேணும், ஃபீச்சர் லோடடான ஒரு கார் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாடா பஞ்ச் இவி உங்களுக்கான சாய்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலி இந்த இவி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு கைஸ். ஃபீச்சர்ஸில் ஆகட்டும், டிரைவிங் ஃபீல்டில் ஆகட்டும், அண்ட் ஆல்சோ இந்த சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்ல ஒரு பேலன்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் டாட்டா வந்து இப்போ தனியாக அந்த டாட்டா இவி, அதாவது ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஷோரூமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவிக்காக. கம்ப்ளீட்லி இவி கார்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மகிட்ட டாட்டா டிகர் இவி இருக்குது, டியாகோ இவி இருக்குது, நெக்ஸான் இவி இருக்குது, அண்ட் டிகர்லேயே வந்து எக்ஸ்பிரஸ் டீன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தோம்னா நமக்கு மோஸ்ட்லி இந்த ட்ராவல்ஸ் ஓட்டவங்களுக்காகவே அதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பர் சார்ஜில் 300 kilometers கம்ப்ளீட்டாக ஓடுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் ஃபைனலி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் காருக்கு வாரண்ட்டி பார்த்தோன்னா நமக்கு 3 years or 1,25,000 kilometers வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா பஞ்ச் இவியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye, and drive safe.